ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரதீப் டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம சன் ஆஃப் த ஃபாரஸ்ட்டோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்னுலாம் கிடச்சிச்சு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்த புல்லட்லாம் காலியாயிருச்சு. அந்த புல்லட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ திருப்பி நாங்கள் ஸ்ட்ரகிள் தான் பண்ண போகிறோம். வெல், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சி டே ஓடி போகலாம். எங்கடா ஒன்று இந்த பக்கம் வா. அந்த கேவுக்கு தான் போகணும். ஆக்சுவலாக இங்கே கேவுக்கு போனோம்னா நமக்கு வெப்பனு அது மாதிரியான ரீசோர்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு போனோம்னா ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபெசிலிட்டி தான் போக போகிறோம். பாத்திரா ஆள் வராங்க. போடு, ஒரே போடு போடு. ஓகேடா, டே கிளம்பிடலாமா அடுத்த இடத்த விட்டு? டே கமலேஷ், ஏய் பின்னாடி பெரிய ஆள் வராங்க. டே ஓடுறோம். சித்திராத டே, நான் ஓட போறேன், நீ சித்திராத. நமக்கு கன் இருக்குல்ல, எதுக்கு பயப்படணும்? அவன் ஆளே தூக்குறான்டா. என்னடா பண்றான்? டேய் பயங்கரமா இருக்கான்டா. அவனாலே தூக்கி வீசினான்டா. டேய் செத்துறாதடா. டேய் உன்னை யாருடா கிட்ட போக சொன்னது? இந்த வந்துட்டேன். ஓடி வா, அவன் பின்னாடி வரான்டா. ஓடிடு. நாங்கள் ஒரு வழியாக எங்களோட ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அது குழி தோண்டுனா தான் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியும். பட் இங்கே பனி பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்த பார்த்துட்டோம். கமலேஷோட ஒய்ஃபை கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால அவன் அடிக்கடி லெஃப்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சமாளிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். ஏய் கண்டுபிடிச்சிட்டா. இங்கே எதாவது இருக்கு. ரெடி கமலேஷ் ஸ்டக் ஆகிட்டான் பையன். கமலேஷ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஆமாம், நான் வெளில போயிட்டு உள்ள வந்தேன். ஆமாம் சரி, பார்த்தேன். உள்ள சரி, இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போயிட்டு திருப்பி ட்ரெயின் சேவ் பண்ணிக்கலாம். சரியா? மெயின்டெனன்ஸ் ஏன்னு போட்டிருக்கு. ஆன் பண்ண முடியல. இல்லை பண்ணிட்டான். போடு, உள்ள போயிடலாம்டா. ஸோ இந்த ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய பிளேஸோட கீ இருக்கும். அந்த கீ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தேவைப்படுது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சில கீஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி மூவ் ஆகிறதுக்குன்ட்டு ஒரு சில பிளேஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீயை தான் ஃபஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இந்த பிளேஸ்லாம் யார் கெட்டினாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம போக பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆக போகுது. எனிவே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறேன் ஸ்டோரியாக சொல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்டை கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியது தான். டேய் வெளியே ஆளுங்க இருக்காங்கடா. எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு மொத்த கேம்புமே நின்றுட்டு இருந்துச்சு. எனிவே நாங்கள் இப்படி ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பஃப்டன் ஃபேமிலியை பார்த்தோம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனுஷன்லாம் இல்லை. வெர்ஜினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கால் 3 கை இருந்துச்சு. இந்த பஃப்டன் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா மொத்த மியூட்டண்ட்டாக மாறி இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படி மாறினாங்கன்னு தெரியல. நாங்கள் பார்க்கும்போது இந்த கேம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒருத்தன் அடிச்சிருப்பான். அவனும் அவனோட டீமும் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்தாங்க. கிட்ட போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து பஃப்டன் வந்த மாதிரி இருந்துச்சு. அவனும் அவனோட மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு இருந்தாங்க. அவன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு ஆக்சுவலாக வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட பேட்டில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க மியூட்டன்ட் ஆனாங்க? அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மியூட்டன்ட் ஆகிருக்காங்க இல்லையா? தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மியூட்டன்ஸுமே ஒரு காலத்தில் மனுஷங்களாக இருந்தவங்க தான். ஸோ இப்படி மியூட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. டே ஒரு அட்டாக்ல எனக்கு எவ்வளோ போகுது? சி
பாம்பு போடுறடே. அது அதுக்கு பக்கத்துலேயே போடு. ஏய் செத்துட்டு கொண்டுட்டா எப்படிடா? டேய் பாம்பு போட்டு நானும் கீழே விழுந்துட்டேன். நானும் செத்துருக்கேன். ஜஸ்ட் மிஸ். ஆர்மர்லாம் போச்சேண்ணா. இப்போ என்கிட்ட க்ரீப்பி ஆர்மர் தான் எனக்கு ஏதாவது ஆர்மர் இருந்தால் கொடுறேன். என்கிட்ட ஆர்மரே இல்லை. நான் தரேன். எனக்கு ஒரு க்ரீப்பி ஆர்மர், உனக்கு ஒரு க்ரீப்பி ஆர்மர். ஆக்சுவலாக இதுக்கு மேலே பாம்பை போடுறது இதுதான் பிரச்சனை. அவரோட ஆர்மரும் வந்து சேர்ந்து உடஞ்சி போயிடுது. இந்தா கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டேன். ஸ்டக்காக இருக்கு. நீங்கள் ஓடுங்க, வாரேன். அது ஸ்டக்காக தான் செய்ய போகுது. இந்த ஸ்டக் ஆகிடுச்சு. டே பாவண்டா டே. ஸ்டிக்கி பாம் போட்டுறாத, அது வெடிச்சிருண்டா. அது ஆர்மர் நமக்கு வேணும்டா. இப்போ இது போ யூஸ் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரூம் போனோன்னா இன்னொரு கட்சின்னு வரும்னு நினைக்கிறேன். டே போ யூஸ் பண்றா, அட்ரா. என்னடா அது போ யூஸ் பண்ண அடி. அது ஸ்டக் ஆகிடுச்சு பாரு. ஆமா சரி அடிக்கிறேன்னு சொல்லு. இது வெயிட் பண்ணு. இங்கிட்டு வர. இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் பாம்பு போடுறேன். வெடிக்குமா? டே போச்சுடா டே. ஏன்டா நீ ஆர்மர் நம்ம கிடைக்கல பாரு. இப்படி தான் நாங்கள் ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தோம். எனிவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியை விட்டு நாங்கள் வெளியே போகணும். அதுதான் பிளானு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கீ கார்டு எடுத்துருந்தேன். அது மாதிரி கிட்டத்தட்ட 3 கீ கார்டு இருக்குது. ஒவ்வொரு கீ கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் கார்டு தேவை எனக்கு. எங்ககிட்ட அந்த கார்டு இல்லை இப்போதைக்கு. ஓகேடா பாலாம். இது ஆக்சுவலாக கெஸ்ட் கார்டு இருந்தால் தான் ஓப்பன் ஆக முடியும் இருக்கு. நம்ம அடுத்து திருப்பி இங்கே வரணும் அப்படின்னா. கெஸ்ட் கார்டா? சரி நம்ம இந்த வழியாக போகலாம். வா டே ஏவன்டா இது படுக்க உட்கார போட்டு அடிச்சிருக்கான். அதான்டா. டேய் போணும். காசு என்னடா எழுதிருக்கு? Do not leave digital copies of your communication on any device and discard of communication when done with them. இந்த காசுனா வெறும் எரிக்கிறதுக்கு தான் பயன்படும். அப்படியா? ஆமாடா. ச்சே வேஸ்ட்ரா. ஆல்பம் கிடைச்சிருக்கு. பேட் வி வாட். காசு எனக்கு. டேய் வாயில பாரு கிட்டார். டேய் வாயில பாருடா கிட்டாரை சொருகி விட்டுருக்காங்க. ஆமா. இந்த கிட்டார் எடுக்க முடியுமா என்ன? ஆக்சுவலா இது வந்து இந்த கேம்ல கிட்டாரையும் வெப்பனா யூஸ் பண்ணலாம் தெரியுமா? அப்படியா? ஆமா அதான் இதை எடுக்க முடியுமான்னு பாக்க. இங்க ஒரு மேப் மாதிரி இருக்கு. இங்க வா. டேய் வெயிட் பண்றேன். நல்லா எக்ஸாமின் பண்ணிக்கிறேன். ச்சே வாயை பொளந்து விட்டுருக்கானுங்க. இங்க மெடிசன் மேப்லாம் கிடைச்சிருக்கா? சூப்பர் அடி வரேன்டா. சீக்கிரம் வா. டீ ஆமாண்டா. காசு, மெடிசனு, மேப். என்ன மேப்பு? ஓ இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, என்னென்ன இது இருக்குன்னு பார்க்குறது. விஐபி நம்ம ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். ஹெச் என்னது? ஓ 3 மெயின்டெனன்ஸ் இருக்குடா. அப்புறம் ஒரு பெட்டு போட்டு ஒன்று இருக்கு. சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெடிசன் கிடைச்சதா? இரு ஒன்று எடுத்துட்டேன், ஒன்று பார்த்துட்டேன். ஓகே எடுத்துட்டேன் 2 மெடிசனையும். பாரு அடுத்து நம்ம கெஸ்ட் கார்டு எடுத்துட்டு அந்த ரூமுக்கு தான் போகணும். ஒன்னு க்ளோஸ் பண்ணி இங்க ஒரு மெடிசன்டா. சூப்பர். இன்னொரு கார்டுடா. டேய் கெஸ்ட் கார்டு. டேய் ஆமா கிடைச்சிச்சு. நம்ம அந்த ரூம் போல. சரியா வெயிட் பண்ணி நம்ம சேர்ந்து போலாம். ஏய் யாரா தோந்து ஆளுங்கடா. கட்சீன்டா. இல்ல கட்சீன்ங்கடா. கட்சீன்லாம் இல்லடா. அவனா போய் ஆட்றா. இருடா. நான் செத்துருவேன். வெயிட் பண்ணு. கன் டேய் பாம்பு போட்டு முடிச்சிடுறா. இதுடா என்னடா புதுசு ஆள் வர மாதிரி இருக்கு. இல்லையா பாம்புடா டேய். மோட்லாவ் தான் வேணாம். மோல்டாவ். ஆக்சுவலாக நான் தான் தப்பாக போட்டுட்டு இருந்தேன் பாம்பை. இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டுட்ருக்கான். நான் ஓடுறேன் போடாங்க. நீ தான் அதை முடிக்கிற. அது என்ன என்கிட்டே வருது? கமலேஷ் விசஸ் மியூட்டன்ட். போய் அடி. இருடா.
இப்போ பிரதீப் விசஸ் மியூட்டன்ட். போடு போடு போடு. ஏய் நான் வின் பண்ணிட்டேன்டி. ஏய் செயின்ஸா செயின்ஸாங்க பாரு. செயின்ஸா தானே? ஆமாம் செயின்ஸா கிடச்சிருக்கு பாருங்க பாரு. கிடச்சிச்சா? சூப்பர் ரெடி. செயின்ஸா கிடச்சிருக்கு. சூப்பர்ரா, அருமைக்கா, சூப்பர்ரா. இதோ சென்ட்ரா பண்ணுறது. ஏய் போடு. ஏய் ரொம்ப மரணமாக இருக்கா ரே. போடுன்றா. ஏய் நீ தான் என்ன பண்ணுற? என்னடா இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது டைலாக். ஏதோ என்ன பண்ணுறது, மரத்தை வெட்டுறதுன்னு நினச்சேன். அப்படி ஜஸ்ட் நான் பட்டன் அமுத்தினாலே போதும். இந்த ஜஸ்ட் பட்டன் அமுத்தினாலே போதும், முன்னாட்டத்தில் வச்சுட்டு போயிருது. அப்படியே குண்டிலி சொல்கிறேன். ஒரு இது ஓடுச்சு பார்த்துக்கிட்டே ஓடிச்சா? எனவே கிரிஞ்சு பண்ணதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீனில் இந்த ஐலாண்டை பற்றி ஒரு ப்ரோமோ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் நமக்கு. டைம்லெஸ் யூத். பஃப் கார்பரேஷனா? இன்னொருக்கா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஐலாண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோ ஸ்ப்ரிங். இது வந்து யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த பஃப்டன் தேடி வந்தோம்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்லாம் கிட்டத்தட்ட கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டுற மாட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் மினரல் கிடைக்கும். அது பேர் வந்து பார்த்திங்கன்னா சோலோஃபைட் அப்படின்ட்டு. இந்த சோலோஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா வயசாகிறத தடுக்க முடியும். அந்த சோலோஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இந்த சோலோஃபைட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏஷியன் டெக்ஸ்ட்டுமே ஒரு சில விஷயங்களை சொல்லுது. எனிவே எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலோஃபைட்னால தான் மியூட்டன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தோணுது. ஐ மீன் கமான், ஏஜை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது சின்ன காரியம் இல்லை. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்டோடு தான் வரும். எனிவே இந்த இடத்த விட்டு நம்ம இப்போ கிளம்பிடலாம். கட்சின்னு யார் அது? என்னடாச்சு? என்ன நடக்குது? டேய் ஏன்டா ஓடுற? வெயிட் பண்ற கம்ப்ளீட். ஓகேடா. கட்சின். ஏய் கட்சின் பாத்தியா? டேய் என்னடா ஆர்மர் தான் வந்து உன்கிட்ட பேசினா போயிட்டான், அவ்வளோதான் நடந்துச்சு. ஆமாம் இங்கே சேஃப் இல்லை, நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். டேய் இதுக்குள்ள ஆர்மர் எடுக்க முடியாடா. டேய் அவனை துரைச்சிட்டு போகணும் வாடா. லைட் போடலாம். நான் இதுக்குள்ளே போடலாம் வாடா. அவன் துரத்திட்டு போகலாம்டா. நான் சேஃப்னா அப்படியே போகிறேன். ஏய் குழந்தைங்கள அட்ரா. டேய் அடிக்கும். அதெல்லாம் உன் பொறுப்புடா. ஓகே இங்கே 2 வழி போகுதுடா. ரைட்டு தான் எப்பவும் ரைட்டு. ரைட் ஏதோ டைலாக். ஆமாம். ஏய் வெயிட் பண்ணே. அந்த சால ஃபைட்டா என்னமோ சொன்னாங்கல்ல, அது இந்த செடி இந்த இதுவா? அது இதுவா? இந்தா என்னடா சவுண்டு? என்னடா சவுண்டு? என்னதான் அடிச்ச நீ? அப்படியா? சிஸ்டர் உள்ள சவுண்டு கேட்குதுரோ. சூப்பராக ஓட்டுறேன்டா. டே இப்போ நான் பார்த்தேன் அந்த ஸோ நாங்கள் அவனை துரத்திட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபெசிலிட்டி விட்டு வெளியே வந்துட்டோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு மேப் இருக்குது, எந்தெந்த இடத்துக்கு போக வேண்டியது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போயிட்டுருக்கோம். அந்த ஆயிடுச்சுக்கிட்டேன். டேய் நம்ம நடந்து போகிறது தான்டா மாசு. காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி? டேய் டேய் காட்டு ஓசி மேலே ஏற்றிட்டேன்டா. அதான்டா மாசு. அங்கே போகிற காட்டு ஓசி மேலே ஏற்றிட்டேன்டா. நான் கிளம்புறேன். ஏய் நானும் வந்துடுறேன். அப்படின்னா நம்ம இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போனோம்னா எம் அப்படின்னு ஒன்று வரும். என் பின்னாடி வா. சரியா? டே என் பின்னாடி வாடா. வந்து தானே இருக்கேன். ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது. ஆமாண்டா வாடா, சீக்கிரம் ஓடி வாடா. நாங்கள் போனதுனால கன்சீன் ஏதாச்சும் ட்ரிகர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் வா.
இதான் வாக்கி டாக்கியில் பேசுகிறேன், ஏன்டா அமைதியாக பேசுகிறேன். ஓ சாரி, நான் மேப் பார்த்துட்டு அங்கே நாங்கள் போனோன்னா ஏதோ ட்ரிகர் ஆன மாதிரி இருக்குது. சீக்கிரம் போடி வா. இங்க இருந்த ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் வருது. ஹாய் ஹாய் ஹாய். விழுதா? இல்லை நான் விழுந்துருவேன். ஹாய். நம்மக்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண. எங்கடா போகிறாங்க? நான் இங்கே இங்கே கீழே ஏதோ இருக்குது. கீழே ஏதோ ஃபெசிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க. கீழே வாடா, கீழே இப்படி ஜம்ப் பண்ணி வாடா. ஆமாண்டா, கேம்ப் போட்டிருக்கானுங்கடா மனுஷங்க. இந்த ஹெலிகாப்டரிங் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இது என்ன ஜிபிஎஸ் ஹெலிகாப்டர் எங்கடா? டக்குனு லூட் எல்லாத்தையும். இதுன்னு தெரியல, நான் அப்புறமா பார்க்குறேன். ஹூடி கலெக்டடு, ரைஃபிள் அம்மா கலெக்டடு. என்னடா ஏதோ சொல்ற? ஹூடி அதாவது ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்லாம் இருக்கடா. ஆமாம், உள்ள அங்கே இருந்துச்சு. டக்குன்னு எல்லாத்திடு. ஃபுட்டு. இது தள்ளு. இங்கே மெடிசன் இருக்கு கீழே காலுக்கிட்ட. மெடிசன் இருக்கா? உன் காலுக்கிட்ட தான் இருந்துச்சு. இல்லடா, என்ன விட்டுட்டு ஏதாவது திங்கிற. மெடிசன் நிறைய கிடச்சிருக்கு. சைலன்சர் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹெலிகாப்டர் வந்துருச்சுன்னா டக்குன்னு கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிடுவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் லூட் எடுத்துடலாம்னு நினச்சோம். நாங்கள் லூட் எடுத்து வெளியே பார்த்தா ஹெலிகாப்டர் காணோம். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா மேப்பை பார்த்து போயிட்டே இருந்தோம். இந்த காட்டுவாசிங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம். எக்கச்சக்கமாக கூட்டமாக வந்தாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எங்களால் தப்பிக்க முடியல. எந்திக்கும் போதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டே இருந்தாங்க. நானே செத்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ். சின்ன குழந்தைங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் அடிச்சான். என் லைஃப் ஃபுல்லா காலி. டேய், என்னை எந்திக்க கூட விட மாட்டேங்கிறாங்கடா. என்னடா செத்துட்டியா? செத்துட்டேன்டா. ஏய் வர இது வர. ஐயோ, பாருங்க இருக்கானுங்களே, எப்படிடா வருது? ஓட போறேன். ஓடட்டேன். எத்தனை பேர் டிக்கெட் என்கிட்ட? எல்லாருமே காலி ஆயிடுச்சு. டேய், இங்க வாடா, ஏதோ குழி இருக்குடா. டேய், நான் சாக போறேன்டா. என்ன அடி வராங்கடா. கமலேஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குழிக்குள்ளே தான் போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு சுத்தமாக தெரியல. நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு தெரிய போகுது. டே கமலேஷ், எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்து காப்பாத்துறா. காப்பாத்துறதா? என்னையே ஒரு ஆள் காப்பாற்றணும். அவ்வளோதான், என்ன போட்டானுங்க. டே அவ்வளோதான், என்ன போட்டானுங்கடா. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீவில் மாட்டினதுலேருந்து டீம் பிஏ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. நமக்கு கொஞ்சம் வெப்பன் கிடச்சிச்சு. அந்த வெப்பனை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ப்ராக்ரஸ் பண்ண நம்ம பஃப்டனையும் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். பஃப்டனை பார்க்குறதுக்கு முன்னாடி வெர்ஜினாவையும் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். பட் அந்த பொண்ணை நாங்கள் தெரியாமல் போட்டு தள்ளிட்டோம். நாங்கள் இல்லை, கமலேஷ் தான் போட்டு தள்ளலாம். அடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் பஃப்டனை பார்த்தோம். அவன் மியூட்டண்டாக இருந்தான். இந்த மியூட்டண்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எது காரணம் அப்படின்ட்டு எங்களுக்கு இதுவரை தெரியலை. மேபி அந்த சோலஃபைட் அப்படிங்கிற மினரல் காரணமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.